அப்படி ஸ்டார்ட் ஆகுறது இங்க இருக்கு அது கொட பீப்பேர் வந்து யோ விளையாடினாங்க கோல் குஞ்சில நான் சொல்ற கேட்டுக்க அதாவது வந்து நிறைய பேர்கள் அவங்க கூட ஆரம்பிச்சாங்க அவங்க கூலிக்கு வந்து போக மாட்டீங்க இப்பதானே சொல்றேன் இது வந்து அவன் பேர் அவன் பட்டு வச்சு அவன் சாமி ஆகிடுவான் எப்படியோ ஆமா அவன் ஆமல் இது அது இவன் எங்க இருக்காது எங்க அதை 22 பக்கம் மீன் சகாத வார்த்தை ரெண்டுமே கூலி கொண்டு வந்துங்க அப்ப இருந்தா எப்படி எப்படி எப்படியா நடன பிரபாதம் சரி நாசமாரா நானும் மட்டும் இருந்தா நான் உங்களுக்கு கை கொடுமா நல்ல பொம்மை ஆமனுக்கு யாரு கேட்ட கொடுத்துருவாங்க நீ கொண்டாரா வேண்டாம் ஓ நீங்க ஆள உண்மையாதான் ஏமா இந்நேரம் இன்னைக்கு ஆடுறது வந்து என்ன தெரியுமா அதாவது எப்படி தெரியுமா அப்படியே நாங்க பிச்சை எடுக்கிறோம் ஓம டான்ஸ் நீ ஓம மாதிரி ஆனீங்க இப்ப நீ என்ன பண்ண ஆடலுடன் பாடல் பாடல் ஆடத்தானம்மா நீ பாரு பாடுமா அப்படி அப்படியே போயிருக்கு நாட்டி எப்படி இருந்தது எப்படி ஆடுற பாடல் கேட்கறதுக்கு காலிலே தேன் வந்து பயந்து போல் இருக்கிறது இருந்தாலும் இல்லையா அந்த பெண் பாடிவிட்டா இவள் பாடல் மணி
ஓய், எப்படி 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 சிறப்பான நடனம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி? இவங்க ரெண்டு பேரும் பார்த்தேன் இந்த உலகத்தில் ஆமா ரம்பை, ரம்பை, ஊர்வசை, தேவதை, திரோசபை என்று சொல்லக்கூடிய ஆமா எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம். ஆமா இருந்தாலும் ஐயா, இந்த மாதிரி பார்க்க முடியுமாடா? பார்க்க முடியாதுங்க ஏய், இந்த மாதிரி பாரு. ஏய், உப்பு இல்லாத மாங்காய் தர்ற பையா. எப்படியோ? ஏய் எப்படியோ? உப்பு இல்லாத மாங்காய் யாத்திரிமா ஓடி. திறமசாலி எப்படியோ? திறமசாலி உப்பு சொல்லுவாங்க இல்லாத மாங்காய் சாப்பிடு. ஏய் இதை பத்தி கவனம் சொல்லுவாங்க மாங்காய் புளிப்பு. மாங்காய் புளிப்பு மாங்காய் புளிப்பு. புளிப்பு எப்படியோ? அது என்ன பழத்தால் பழத்தாதானே இனிப்பு எப்படி? ஆமா மாங்காய் மாம்பழம் பழத்தால் பழத்தால் எப்படி ருசி? எப்படி அது மாதிரி ஆமா உப்பு இல்லாத மாங்காய் தர்ற பையன் நான் மாம்பழத்தை தட்டுறாள்றா. ஏய் இவங்க சொல்ல போறாங்க முடியுமா எப்படி? எப்படி தெரியுமா எப்படி? இவங்க ரெண்டு பேரும் அது கோலம் போக்கட்டு. ஆமா இவங்க இருவரும் பாய் விட்டாங்க. ஆமா இருந்தாலும் அது என்னுடைய அதிகாரம் எப்படி வந்தியா? எப்படியோ? இல்லைங்க மகாராஜா ஏய், உடம்பு ஒத்து வரீங்க மன்னனுடைய கட்டளை. ஆமா ஓட்டத்தை திட்டம். திட்டங்கள் சட்டம். ஆமா ஐயா, ஆமா மன்னர் வாட்டுக்கு மறுவார்த்தை ஆமா. இருந்தாலும் நான் உரைத்தால் ஆமா நீ எல்லா வேலையும் செய்வ. மகாராஜா ஏய், நீ இங்கேயே படுறவ படுத்துருவான் நீ போடாம போயிடுவான் அப்படியா? நீ என்ன சொன்ன அது கட்டு பாருங்க அப்படி நீ ஒரு சிறப்பான பாடல் பாட வேண்டும். நான் பாடணுமா ஆமா, பாடாங்கிறது நீங்க அமைதியாக தாய் தந்தைவர்கள் அதை காதால் கேட்க வேண்டும். இல்லைங்க எனக்கு தொடர்பு பேசுறேன் ஏய், ஆகட்டும். வாங்கம்மா வாங்கம்மா ஏய் கத்திரிக்காய் தின்னவளே காலோட கஞ்சவளே அடி கத்திரிக்காய் தின்னவளே காலோட கஞ்சவளே கத்திரிக்காய் தின்னவளே கஞ்சவளே கத்திரிக்காய் தின்னவளே நான் பாட மாட்டேன் மகாராஜா யார் வந்த ராஜ்யம்? இதுக்கு மேல அண்ணன் கூட போயிடுவான் ஏய், இதாண்டா விட்டுட்டு போறேன். மனசு தாங்குங்க இங்கே மட்டும்தான் மடிச்சிட்டாங்களா? அது சுருபாஜி செத்தா பாரு. ஒட்டா மேய்ச்சி கொடுத்தீங்க இன்னைக்கு என்ன பாடுறேன் ஏய், இருந்தா போயிருக்கீங்க அப்படி இருந்தால் ஐயா, ஒரு மன்னன் மன்னன் எப்படி எப்படி கொடுங்கோலாட்சி மன்னனாக இருந்தாலும் ஏய், ஒரு நாட்டை ஆட்சி செய்ய ஆமா ஐயா, ஆமா ஒரு மன்னன் இருக்க பிறகு ஆமா சந்தோஷத்துக்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம். செய்யலாம் எப்படி எப்படி இதைத்தானே செய்யலாம். இதைத்தானே செய்யலாம். செய்யலாம். கடின பிரபாதம். இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. ஆமா ஐயா, அப்படி இருந்தாலும் ராஜ்யத்துக்கு என்ன கேட்டாலும் சரி. மகாராஜா நம்முடைய ராஜ்யத்துக்கு ஆமா எப்படி என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் சரி. எது வேண்டாலும் கொடுத்தலாம். ஆகட்டும். ஏமா ஆமா வந்தீங்க கூலிக்காரீங்க ஆமா, எவ்வளவுமா சம்பளம் உங்களுக்கு மகாராஜா ஏய், சம்பளத்தை போகிறதா கையில் இருக்குல்ல அவங்க 30,000 கொடுத்துருப்பாங்க அவங்க கண்டிப்பா எனக்கு நிறைய கொடுக்கணும். எப்படி வள்ளிரப்பா. ஆமா எப்படியே? கண்டிப்பா ரொம்ப வந்து மாட்டாங்க எவ்வளவு கேட்ட? ஒரு பொம்மையாடி சம்பளம் கொடுத்து சொல்லிட்டேன் அந்த பொம்மையாடி கொடுத்த சம்பளம் 10 கொஞ்சம் கூட சொல்லு எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் ஒரு 50,000 கொடுங்க இப்போ உனக்கு சம்பளம் அதான் என்ன ஊருக்கு சொல்லுவாங்க அதாவது ஒரு பிச்சைக்காரி கூட நம்பலாம் இந்த மாதிரி மேக்கப் போட்டு நம்பினா கோவிந்தா அந்த மாதிரி ஏன்னா ஒரு சம்பளம் தானே மகாராஜா நம்புறோம் புள்ள
அடிச்சா நம்புறான் அடிக்கணும். ஏமா அதாவது பொங்கலாடிக்கிட்ட போய் காசு கேட்டா பேங்க்லயே கொடுப்பாங்க. பேங்க் எங்க கேட்டா இங்க எடுத்துவாங்க. அந்த மாதிரி தான் நீங்க உங்க பேங்க்ல போட்டு உங்க கை கொடுப்பாங்க. 25 பேங்க்ல போடுறாங்க. இப்படி திரும்பியா சம்பளம் நல்லா பாருங்க சம்பளம் கொடுப்பாங்க கையா கண்ணே மூடி பத்திரமாக்கியா அதிகமா கொடுக்க எவ்வளவு தெரியுமா 25,000 கை ரப்பா இல்ல வாய் ரப்பா அதுக்கே தான் நாளைக்கு ஆமா கடின பாதர்களுக்கு என்ன